இன்றைக்கி மண்டே 18/5/26 போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் தான் பார்க்க போகிறோம். மார்னிங் ஃபுல் நெகட்டிவில் இருந்த மார்க்கெட் நிஃப்டி 50, நெக்ஸ்ட் 50, பேங்க்கு, ஃபினான்ஷியல் சர்வீஸு, மிட் கேப் இது எல்லாமே டீப் ரெட்டில் இருந்துச்சு. நிஃப்டி 50 மட்டும் 1% மேலே ரெட்டில் இருந்து இப்போ 0.96 வந்திருக்கு. நிஃப்டி 50 டீப் ரெட் 1%, 1.10 மேலெலாம் போயிட்டு இப்போ வந்து க்ரீனில் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஃபினான்ஷியல் சர்வீஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. மிட் கேப் செலக்டும் ஆல்மோஸ்ட் நில்லில் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. செக்டார் வைஸ் பார்த்திங்கன்னா ஆட்டோ செக்டார் அப்படியே தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. மார்னிங் என்ன இருந்துச்சோ அது அப்படியே தான் ஃப்ளாட் 1.7 இருந்துச்சு, 1.73 இருந்துச்சு, அப்படியே தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஃபினான்ஸ் சர்வீஸ் வந்து 1.29 இருந்து ஆல்மோஸ்ட் 0.08% மேலேயே நம்ம பார்த்தோம். இங்கேயும் ஃபினான்ஷியல் சர்வீஸ் செக்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இன்றைக்கும் நல்லா ரிக்கவரி ஆகிருக்கு. எஃப்எம்சிஜி 1.17 இருந்து நல்லா ரிக்கவரி ஆகிருச்சு. ஐடி செக்டர் மார்னிங் பாசிட்டிவ் 0.58%லேருந்து 2.43% நல்லா பாசிட்டிவாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. மீடியா பார்த்திங்கன்னா மார்னிங் நல்லா நெகட்டிவாக தான் இருந்துச்சு 1.62, அது கண்டினியூ ஆகி 2.24க்கு கண்டினியூ ஆகிருக்கு. மற்றபடி ஃபார்மாலாம் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் 0.11 இருந்துச்சு, பாசிட்டிவ் 5.2 வந்திருக்கு. மற்றபடி கொஞ்சம் செக்டார் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, கொஞ்சம் செக்டார் வந்து டீப் நெகட்டிவாக இன்னும் போயிருக்கு. லைக் இந்த மீடியா மாதிரி மீடியா பார்த்திங்கன்னா 1.62 மார்னிங் இருந்துச்சு, கண்டினியூ ஆகி 2.24 போயிருக்கு. அந்த மாதிரி மிக்சடாக இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி ஓவராலாக நிஃப்டி 50 எடுத்துக்கிட்டிங்கன்னா க்ரீனில் கம்ப்ளீட் ஆகிருக்கு. சார்ட்டில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். டெய்லி டைம் ஃப்ரேம் இது இந்த ஒரு ரெட் கலர் கேண்டில் பார்த்திங்கன்னா 1.83% டவுன் ஆனது, கேப் டவுன் ஆகிட்டு. எப்போன்னு பார்த்திங்கன்னா May 12 அந்த இன்சைட் கேண்டிலில் தான் இன்னும் இருக்குது. இந்த இன்சைட் கேண்டிலை மேலே பிரேக் பண்ணுதா கீழே பிரேக் பண்ணால் தெரியல. ஆனால் கீழே வந்து ஸ்ட்ராங்காக சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ நிஃப்டி மூவ்மெண்ட் நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு மார்க்கெட் அப்டேட்டில் பார்ப்போம். தேங்க்யூ.